இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேலண்டர் லான்ச்சு. அதேமாரி ஃபஸ்ட்டு மூவியே சிக்ஸர் அடித்து 100வது நாள் இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த இன்றைக்கி அந்த கதாநாயகி வந்திருக்காங்க. அவங்கள பேச அழைக்கிறோம். தி ஆக்ட்ரஸ் ராதா அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தில் குத்தலாம். யோசிக்காதீங்க, வந்துருங்க. இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் ப்ரெஸ் பர்சன்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் என்னை இன்வைட் பண்ண ராதிகா அண்ட் பிஆர்ஓ நிதிஷ் ஸ்ரீராம், இவங்க 2 பேருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். அண்ட் மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை, என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய நண்பர் அண்ட் பிரஜன் இஸ் மை ப்ரோ. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஹீரோ தான். கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன், அதை சப்போர்ட் பண்ணுங்கள், இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் பிரஜன். அண்டு ராணா, உங்களை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன். உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்ல அப்படின்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் இப்போவும் நல்ல பையன்தான், எப்போவும் எனக்கு உங்களை பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப. இல்லை 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 ராணா, சீரியஸ்லி சீரியஸாகவே நான் ராணா நினச்சி சொல்லுவேன், வீட்டில் சொல்லுவேன் ரொம்ப நல்ல குடும்பத்து பையன், பாவம் பிக் பாஸில் இன்னசென்ட்டாக இருந்தார். சீரியஸ்லி வர இன்னசென்ட். பட் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அண்ட் வெயிட்டிங் உங்களோட படம் பார்க்கணும் ஃப்யூச்சரில். நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க. என்னோடய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் பிரஜன் ஆல்சோ. அண்ட் எஸ்கே எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி. எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினச்சாதான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ராதிகா. அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன். அவர் டேரக்டர் பேர் வந்து பாபு சங்கர். போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அபி. இப்போ சமீப காலமாக அவர் இறந்துருந்தார் இல்லையா. ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம். எனிதிங். இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கேலண்டர் லான்ச், இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்ட்க்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக உங்கள் கனவெல்லாம் நனவாகும். கண்டிப்பாக எல்லாருமே ஷைன் ஆகணும். அதில் ஒன் பை ஒன் ஆவீங்க. ஆவலன்னு சொல்லி ஃபெடப் போயிடாதீங்க. திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கிளிட்டரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ். அண்ட் என்ன சொல்கிறது, விஜய் சாம், எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன். நானும் உங்களுடைய இப்படி வாங்க ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து அண்ட் வந்து என்னென்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா. இட்ஸ் ரியலி ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டேரக்டராக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே பிரஜன், நம்ம எல்லாருமே ஒரு டைரெக்ஷனில் இருப்போம். அதனால் ஸோ இப்போவே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ராணா, எனக்கு உங்களை ரொம்ப செல்லப்பிள்ளையாக தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ். அண்ட் நீங்கள் என்னோடய ஃபேனுன்னு சொன்னப்போ டேரக்டர் திரு வந்து என்னை வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், ஆனால் அவரும் உனக்கு சொல்லிட்டாரு பார்த்தியா அப்படிங்கிறாரு. ஸோ ஆல் த பெஸ்ட். ரியலாக நான் உங்களை வந்து ஒரு நல்ல பெரிய மூவி லான்ச்சில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ராணா. கங்க்ராட்ஸ். ஓகே. எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சார், இங்கே வந்திருக்கிற கேஸ்டிங் வேல்ராஜ், நிதிஷ் வந்து ஒரு பிஆர்ஓ. ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டில் என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமாக தான். மௌனம் ரவி அவர் பேர். அவரால் தான் நான் சுந்தரா டவர்ஸே ஒர்க் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாரையும் கௌரவிக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கங்க்ராட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்த மனிதர்.
இதுக்கு முன்னாடி டேரக்டர் சொன்ன ஒரு வார்த்தை தான், பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்து மற்ற எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மற்றவங்களுக்கு முதல் கணமாக வரும்போது நான் நிற்கிறேன், நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நானும் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றது குணம் வந்து எல்லாருக்கும் வராது. அந்த இடத்துல இந்த ஜென்டில்மேன் இஸ் ஆல்வேஸ் ஹியர். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அழகான அந்த பெண் குழந்தைகள் ட்வின்ஸு மித்ரா அண்ட் ருத்ரா 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு வீட்டில் அழகாக பத்திரமா அதெல்லாம் ஏன்னா யூ நோ இட், சாண்ட்ரா அவர்கள் ஆல்ரெடி பிக் பாஸில் இருக்காங்க உள்ள, ஷி இஸ் ராக்கிங். அந்த குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நல்ல ஒரு பலத்த கைத்தறி குத்தலாம் நம்மளோட பிரஜன் அவர்களுக்கு. ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. மானே தேனே பொன்முனைக்கு ஐயா, இவர் என்ன வேணால் சொல்லுவார், அதெல்லாம் எழுதிடாதீங்க, அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்டில், என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்காக, பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம், ப்ரொடியூசர் அந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும், திருமலை சார், ராதா மேம், கேஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ் எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 25 படங்கள் ஹீரோவை நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை. இனி நான் எங்கேயும் தேட வேணாம், ராதிகா மேம் ஃபோன் அடிச்சிடறேன். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை அதான் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலாக அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லேயும் ஒரு 2020 கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டராக. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க சார் விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம் சீரியஸாக. வீடியோகிராஃபி, மியூசிக், அதை தாண்டி இது எல்லாமே புஷ்ஷிங்க்கு ராதிகா மேம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ப்ரொடியூசர் இந்த படம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, சத்தியமாக வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோடய ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் இருந்தால் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டேரக்டர் ஆகிட்டார், சாமும் ஆகிட்டார். இந்த பையன்குள்ள உள்ள திறமையான்றது எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமாக. நடுவில் சில டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி முருகதாஸ் சார்லாம் ஒரு சீன் வந்துட்டு போகிற படத்தில் அப்படியே நைஸாக ஒரு சீனில் அது மாதிரி டைரெக்டாக ஹீரோ நடித்தா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீனை டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா டைரெக்ஷன் விட்டுறாதீங்க ப்ரோ, சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர், இப்படி தான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்டு டிமோட்டிவேட் ஆகாமல், அதை அழுத்தாமல், மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாரா இருந்தால் ராதிகா தெரில, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி, ஆண்களை விட பேக் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி. குட் லக். அன்பேஷம். தேங்க்யூ. ஓகே, ஒன் மோர் பர்சன் ஃப்ரம் த பிக் பாஸ். நான் சொன்ன ஒரு விஷயந்தான், கண்டிப்பாக இவர் உள்ள இந்த இடத்துல நிறைய பசங்க இருக்கீங்க. ஏன்னா அவர் வர்றது வந்து தெரியாது நிறைய கேர்ள்ஸுக்கு, அதான் பிரச்சனை. அவர் வர்றது முன்னாடியே ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தா இந்நேரத்துக்கு வந்து எல்லா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இங்கே வந்திருப்பாங்க, விசில் பறக்கும், அந்த லவ் டுவர்ட்ஸ். பட் ஹீ இஸ் ஆக்சுவலி ஜென்டில்மேன். இல்லை உண்மைதான். ஓகே, ஸோ அவரை பேசி கிடைக்கிறோம். பலத்தை கைத்திருக்கிறதுலாம் ஃபார் பிக் பாஸ் ராணவ், தி ஆக்டர் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் மூவி கதாநாயகன். எல்லோருக்கும் வணக்கம். ரியா கிரியேஷன்ஸ் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க, ஒன்று ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டு 12 மாடல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு மாடல் மாதிரி ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி, அதாவது மாடலை மட்டும் அழகாக சூஸ் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய டேரக்டரையும் பயங்கரமாக ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி. ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ. நான் டேரக்டருங்க சாம் ப்ரோ. அவர் ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார். அவர் சீரியஸாக அவர் சூப்பராக பண்ணுவார்.
ப்ளஸ் கேமராமேனு. ஏன்னா கிஷோர் ப்ரோ நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், அவங்க கேமராமேன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது. நீங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ப்ளஸ் தேங்க்யூ திருமலை சார். நீங்கள் வந்து இங்கே மட்டும் பேசாமல், வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாமல் இங்கே இருக்கவங்களும் பற்றி பேசுனீங்க. ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் பிரஜன் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள். அண்ட் ராதா மேம் நான் உங்களோட ஃபேன் மேம். நான் குட்டி வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் உங்கள் படம்லாம். சூப்பர். அண்ட் சங்கீதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின்ஸை பிக் பாஸ் என்னோடய சீனியர், அவங்களாம் சூப்பர். ராஜ் ப்ரோ அண்ட் என்னோடய பிரதர் அவர். அண்டு ஹர்ஷா இப்போது சூர்யா 46லலாம் பண்ணிகிட்ருக்காங்க மேம். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்டு ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த்து. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தான் வந்து நீ எரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையாம். அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யார் நாங்கள் 2 பேர் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம், தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு, இவங்க 2 பேரும் சண்டை என்ன ரீசன்னால் ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும் போது அப்போ கடவுள் சொன்னாராம், நீ வந்து உனக்கு வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுற, ஆனால் வந்து இந்த தீப்பெட்டி இருக்க பாரு, நீ மட்டும் ஒன்றை மட்டும் ஏற்றலை, உன்னை மாதிரியே சுற்றி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான் ராதிகா மேம்க்கு எப்போவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்போயுமே ஒரு டவுன் டு எர்த்தான பர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸை சர்வை பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. மேம் ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் எல்லோரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் பீப்புள். Ladies and gentlemen, இந்த சந்தோஷமான தருணம் த ஃப்ரேம் 2026 as well as தி சிக்னேச்சர் கேலண்டர் லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. அண்ட் தி ஸ்பெஷல் கெஸ்ட் அந்த செலிபிரிட்டி கெஸ்ட், முதல்ல வந்து கண்டிப்பாக ஒரு 30 வருஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சகாப்தம் படைச்சிருக்கான்னு சொல்லலாம். அதுலேயும் மல்டிவர்சலாலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் அண்ட் த டைரக்டர். இட்ஸ் டைம் டு வெல்கம் டைரக்டர் திருமலை அவர்களை பேச அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோடு. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் வந்து ராதிகா பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. இங்கே ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முதல் தான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கெல்லாம். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பழக்கம். பட் லாங் பேக் நான் வந்து இவங்களை பார்த்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னா ஒரு ஃபீமேல். ஸோ ரியலி எல்லாருமே பாராட்ட வேண்டியதுதான். எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இவங்க உருவாக்குற இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய ஆம்பிஷன். அவங்க நினச்சா அவங்களே ஒரு 10 படத்தில் வந்து நடிச்சுட்டு போகலாம், கேரக்டராக நடிக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட் எது ஒன்று பண்ணால் பண்ணலாம். பட் அதையெல்லாம் அவங்க விருப்பம் இல்லாமல் ஸோ அப்கமிங்கில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து கேஸ்டிங்லேருந்து இன்றைக்கி வந்து மாடலிங், ஸோ ஆட் ஃபிலிமு அவங்களே ஓனர் ஆகி ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவங்க சடன்லி சொல்ல முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ப்ரொடியூசராக கூட ஆயிடலாம். அதில் ஒரு டைரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அந்த விஷுவல்லாம் வந்து அந்த மியூசிக்கு, அந்த மேக்கிங் ஸ்டைலு, ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ தம்பி விஜயகுமார் இருக்காப்புல, உண்மையிலேயே வந்து 2 ஷூட் பண்ணோம் அவருடைய ஸ்டூடியோவில். இப்போ குறுகிய காலத்தில் ஒரு 2 ஷூட் பண்ணோம். உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு கேமராமேன், நல்ல ஒரு கேமரா சென்ஸ் உள்ள ஒரு கேரக்டர்.
அதில் நானே போய் நடிக்கிறதுக்காக போனேன். நல்ல விஷுவல் எடுத்தாப்புல. அந்த ஃபோட்டோ ஜேனிக்கு வந்து ஒருத்தரை கேட்ச் பண்ணுற பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவர் நான் ஏதோ ஒரு பெரிய படத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல அவர் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. இவர் தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ரிதீஷ் திடீர்னு அண்ணா வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நான் அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹாப்பி. ராதிகாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் வந்து பேக்கிங்லேருந்து ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே எல்லாருக்குமே பப்ளிக்கில் வந்து ஸோ இப்போ இந்த ஆடில் பார்த்தேன் நிறைய மாடலாக வந்து இந்த ஃபீமேல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய கேரியர் எப்படி ஒன்றா சடன்லி மாறிடும். ஆனால் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க பாரு, அவங்களுடைய கேரியர் இருக்குல்ல, அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும். புஷ்ஷிங் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. அந்த புஷ்ஷிங்கில் வந்து பார்க்கும்போது இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம நண்பர், சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கவங்கலாம். அப்படி இந்த ஸ்டேஜில் ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பி. தொடர்ந்து போராடி இருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதே போல் இந்த டெக்னீஷியன், இந்த கேமராமேன், டைரக்டர்ஸ், அந்த சவுண்டுலாம் வந்து ரொம்ப மியூசிக் வந்து கம்போஸ் மியூசிக் யார் இப்போ ஷாம் இருக்காரா? ஷாம் பேர் போட்டிருந்தீங்க இதில், அவரே கம்போஸ் பாலஸ்ரீ. ஓகே. உண்மையிலேயே அந்த மியூசிக்லாம் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதையெல்லாம் காட்டிலும் ஸோ இவ்வளோ ப்ரொமோஷனை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஸ்பான்சராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கடந்து ஒரு சினிமாவுக்காக ஸ்பான்சர் வந்து ஒரு அழகான மேடையாக இது உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அதை மீறி இன்றைக்கி பிக் பாஸில் வந்து இருக்கிற எல்லா வீட்லேயும் பிக் பாஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த பிக் பாஸில் ஃபெமிலியராக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டோன்னே வந்து தம்பி ரெகுலராக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே வராப்புல. அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகர் வந்து. ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவை நேசித்து வரவங்க இப்படி எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை மேலே இடத்துல கொண்டு போய் விடுவார். அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க 20 படத்துக்கு மேலே. இப்போ கூட ஒரு சின்ன டைலர் காமிச்சாப்புல. இதெல்லாம் வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல லுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வெளியே நிற்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்க முடியும். ஸோ அதே போல் இன்னொரு தம்பி வந்திருக்காரு, இன்றைக்கி தான் பார்க்குறோம், பிக் பாஸில் பார்த்ததோடு சரி. இவங்கெல்லாம் வந்து அந்த மோட்டிவேஷனுக்காக வந்து இன்னொரு ஆளுங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வரும்போது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்குது. பல படங்களை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஒரு போல்டாக இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு போல்டாக வந்து இன்றைக்கி உட்காருறாங்கன்னா அவங்க ராதா மேடம். உண்மையிலேயே வந்து ஸோ அவங்களாம் இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றது இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்கே வர்றதுனால என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒரு ஆம்பிஷன், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதம். அதை விட இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த 2026 1 இயரில் கண்டிப்பாக இந்த காலண்டர் வழியாக இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக படங்கள் அமையும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ நான் பார்க்கும்போதே எனக்குள்ளேயே ஒரு 3 ஆர்டிஸ்ட் அதை வந்து சரி அவங்க கூப்பிடணும், நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து தேடும்போது ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அந்த படம் ரெடி பண்ணுறவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, யாருமே இல்லாமல் இருக்கும். இதனால் தள்ளி போகிற நிறைய படங்கள் இருக்குது. ஒரு சரியான படத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் அமைய வேண்டும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தக்கூடிய ராதிகா அவர்களுக்கு மென்மேலும் வளரணும், அதில் இருக்க எல்லா டெக்னீஷியன் வளர்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Alright, so the most awaited launch is about to happen of Ria Creations logo as well as the Frame 2026, the signature calendar launch. I also request our celebrity guest actor Prajin also to step forward, and director Thirumalai sir to step forward, and Sundaram Travels actors Radha avargal to step forward, and Big Boss Ranav to step forward, please.
ஆல்சோ சங்கீதா பாலன் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். ஓகே, ராதிகா அவர்களோட ஃபேமிலி மேடைக்கு வைக்கிறோம். அவங்க டாட்டர் ஐஸ்வர்யா, அவங்க சன் ஜஷ்வந்த் அண்ட் ஹரிஹரன் அண்ட் ரியான் டு ஜாயின் த ஸ்டேஜ் ப்ளீஸ். கொஞ்சம் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள், அவங்க பசங்க மேலே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு லான்ச் பண்ணிடலாம்.